மரித்தேன், ஆனாலும் சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டோடைய கரத்திலேயே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசித்து காத்து வழிநடத்தி வரும் நல்ல தகப்பனே, எங்களோடு கூட எல்லா வேளைகளிலும் இருப்பேன் என்று சொல்லி சதா காலங்களிலும் எங்களோடு கூட இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இதோ இந்த வேளையிலும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வந்து உம்முடைய சமூகத்திலே நிற்கிறோம் ஐயா. ஆம் ஆண்டவரே, என் தகப்பனோ எங்களை நேசிப்பது போல எங்களை நேசிப்பதற்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல சர்வ வல்லமை உள்ளவர் யாரும் இல்லை. நீர் சர்வ ஞானி ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் உம்மிடத்தில்தான் விடை உண்டு. எல்லாருடைய ஆசீர்வாதமும் உம்மிடத்தில்தான் இருக்கிறது. நீரே சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆகவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். எனவே இந்த நாளிலும் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை தகப்பனே நீர் எங்களோடு பேசுவீராக. அதை நாங்கள் சரியான முறையில் கேட்கும்படியாய் எங்கள் ஒவ்வொருவருடைய செவியையும் எங்கள் உள்ளத்தையும் நீர் திறந்து தாரும் ஆண்டவரே. தகப்பனே, நீர் இன்றைக்கு விதைக்கின்ற விதை எங்கள் உள்ளத்திலே விழுந்து நூறத்தனையான பலனை கொடுக்கும்படியாய் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை கடந்து வரட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் அதிகாலையிலே இருட்டோடே மரிய மகதலேனாலும் வேறு சில பெண்களும் என்ன செய்கின்றார்கள்? அங்கே இயேசுவின் கல்லறைக்கு செல்கின்றார்கள். அப்படி அங்கே வந்தப்போ அவர்கள் பார்க்கின்ற ஒரு காட்சி என்ன? அந்த கல்லறை அடைத்து வைக்கப்பட்டிருந்த கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டு உள்ளே போய் பார்க்கிறார்கள். அங்கே இயேசுவின் சரீரத்தை காணவில்லை. உடனே அவர்கள் கலக்கம் அடைந்தவர்களாய் அப்படியாக திகைத்து நிற்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அங்கே ஸ்திரீகள் பயப்பட்டு அவர்கள் நிற்கும்போது அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் அப்படி தான் சென்று கொண்டிருக்கின்றோம். ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே நம்ம என்ன செய்து விடுகிறோம்? கலங்கி போய் விடுகின்றோம். நாம் எதிர்பார்ப்பது நடக்காத வேளையில் திகைத்து போய் விடுகின்றோம். அப்போ நம்ம பார்த்து தான் அந்த தூதர்கள் மூலமாக ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உயிரோடு எழுந்தவரை நீங்கள் ஏன் மரித்தவரிடத்துல வந்து தேடுறீங்க? அவர் இங்கே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீங்கள் பிரச்சனையை பார்த்து கொண்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ள முடியாது. பிரச்சனையில் மூழ்கி போய் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தரை பற்றி அறிகின்ற அறிவிலே வளர முடியாது. உலகத்தின் காரியங்களிலேயே ஈடுபட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால், இந்த அநித்தியமான காரியங்களிலேயே உங்கள் நேரத்தை எல்லாம் செலவழித்து கொண்டிருப்பீர்கள் என்று இருந்தால், நித்திய பரலோக வாழ்வு, நித்திய ஜீவனை அடைவதற்கான வழியை மறந்து போய் விடுவீர்கள். இதனால தான் பிரச்சனை, கஷ்டம், வியாதி, வேதனை, துன்பங்கள், இழப்பு எல்லாம் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த காலியான கல்லறையில் போய் நின்றுட்டு இயேசுவை காணோம் காணோம் காணோன்னு எப்படி இருப்பார்? அவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார் அல்லவா, வேத வாக்கியங்களின்படியே அவர் உயிர்த்தெழுந்தார். வேத வாக்கியங்களின்படியே எப்படி நம்முடைய பாவத்திற்காக மரித்தாரோ அதே போல வேத வாக்கியங்களின்படியே அவர் உயிர்த்தும் எழுந்தார். அவர் சொல்லிவிட்டு தான் எல்லாவற்றையும் போனார். தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டவைகள் தான். ஆனால் அப்படியெல்லாம் இருந்தும் என்ன செய்கின்றோம்? இன்னும் நம்மை விட்டு நாம் இன்னும் வெளியே வரவில்லை.
அந்த சுயத்தை விட்டு, நம்முடைய சுய சிந்தனையை விட்டு, நாம் புரிந்து கொண்ட அந்த புரிந்து கொள்ளுதலை விட்டு வெளியே வரவில்லை. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னும் நம்முடைய ஆத்துமா இந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, இந்த உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கின்றது, இந்த பகட்டான காரியங்களிலே ஒட்டி கொண்டிருக்கிறது, இந்த சூழ்நிலைகளே தான் நம்ம கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. வேண்டாத அவிசுவாசமான வார்த்தைகளையும் பிரச்சனைகளையும் தான் இந்த காது கேட்டுக்கொண்டிருக்கின்றது. ஆக இந்த கண்கள் வழியாய் காதுகள் வழியாய் வேண்டாத காரியங்கள் இருதயத்திற்கு போகின்ற காரணத்தினால்தான் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்மால் பார்க்க முடியல, இயேசுவை பார்க்க முடியவில்லை. என்ன காரணம்? நாம் தான் காரணம். ஆகவே தான் கலங்கி போய்விடுகிறோம். அதான் தூதன் சொல்கிறான், உயிரோடு எழுந்தவரை நீங்கள் எங்கே இங்கே மரித்தவரிடத்துல வந்து பார்க்குறீங்க? இந்த இடத்துல என்ன, கல்லறையில் எப்படி? அவர் தான் சொன்னார்ல 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். பிறகு ஏன் கலக்கம்? எதற்காக உயிர்த்தெழுந்தார்? உங்களையும் என்னையும் மீட்டு கொள்வதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய் வெற்றி பவனியாய் அவர் உயிர்த்தெழுந்தார். மரணத்தை வென்று அவர் உயிர்த்தெழுந்தார். பாதாளத்தை வென்று அவர் உயிர்த்தெழுந்தார். உங்களையும் அவரோடு சேர்த்து கொள்வதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். இப்படிப்பட்டதான சத்தியங்களை, இப்படிப்பட்டதான உண்மைகளை நாம் நம்முடைய மனதிலே இருத்தி கொள்ளாமல் மேலோட்டமாக சில காரியங்களை செய்துவிட்டு, பிறகு நாங்களும் விசுவாசிகள், நாங்களும் நிறைய ஜெபம் பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கும் ஒன்று நடப்பது இல்லை என்று சொல்லி ஸ்திரீகள் எப்படி கலங்கி நின்றார்களோ அப்படி தான் நம்மளும் கலங்கி கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த நாளிலே சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். இந்த காலத்தில் நாம் வேதத்திலிருந்து சில சம்பவங்களை பார்க்க போகின்றோம். அவர் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்த பொழுது மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கின்றார். அது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம். உலகத்திலே மனிதனாக வாழ்ந்த பொழுது இயேசு மரித்த சிலரை உயிரோடு எழுப்பினார். பிறகு அவர் மரித்த பிறகு அவரே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இப்போ அந்த 3 பேர், 3உடைய சம்பவத்தை நாம் பார்த்து அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் என்ன என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திக்கப் போகின்றோம். முதலாவதாக மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 40, 41, 42. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தம். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். அந்த 22வது வசனம் பார்த்தோம்னா மார்க் 5:22 ஜெப ஆலய தலைவன் யவீரு என்ற ஜெப ஆலய தலைவன், அவனுடைய மகள் 12 வயது உள்ளவள் மரணத்துக்கு ஏதுவான படுக்கையில் இருக்கின்றான். அப்பொழுது அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அங்கே வந்து, என் பிள்ளை பிழைக்கணும்னா நீங்கள் வந்து உங்கள் கையை அவள் மேலே வச்சிங்கன்னா போதும், அவள் பிழைப்பாள் என்று சொல்லி அவரை அழைக்கின்றான். ஆக இயேசு அவனோடு கூட போகின்றார். போகின்ற வழியில் 12 வருடமாக வியாதியில் இருந்த ஒரு பெண், பெரும்பாடு வியாதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இரத்தப்போக்கு உதிரப்போக்கினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த அந்த ஒரு பெண், எவ்வளவோ வைத்தியர்களுக்கெல்லாம் செலவு பண்ணியும் ஒன்றும் நடக்கலை. அவள் ஆண்டவருடைய இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் நான் சுகமாவேன் என்று சொல்லி வருகின்றாள், தொடுகின்றாள், சுகம் பெறுகின்றாள். தன்னிடத்தில் இந்த வல்லமை புறப்பட்டதை இயேசு அறிந்து உடனே அங்கே நின்று என்ன பண்ணுறாரு, யார் என்னை தொட்டதுன்னு கேட்குறார். இப்போ இந்த எவீருவுக்கு எவ்வளவு மனசு அடிச்சிட்ருக்கா, ஐயோ என் பிள்ளை சாக கிடக்கிறா, இன்னும் இவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு, வழியில் வேறு இப்படி இந்த பெண் இப்படி இருக்கா, அதில் வேறு இவர் வேறு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டுட்ருக்காரு என்றெல்லாம் அவன் நினைக்கவே இல்லை. அதை பற்றி வேதம் ஒன்றுமே சொல்லவில்லை. இயேசு கேட்குறாரு, என்னை தொட்டது யாருன்னு. உடனே அந்த ஸ்திரீ போய் தன்னுடைய காரியத்தை சொல்லுகின்றார். உடனே இயேசுவும் என்ன சொல்கின்றார், அவளை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்னு அவளை வாழ்த்தி அனுப்பிடுறார். அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னு அதில் எவ்வளோ நேரம் போயிருக்கோம். அப்போ சிலர்லாம் சொல்கிறாங்க, இனி போதகரை தொந்தரவு பண்ணாத, உன்னுடைய பிள்ளை மரித்து விட்டாள்
அப்பொழுது இயேசு சொல்கின்ற காரியம் என்ன? அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே 36வது வசனம், ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி அங்கே போகிறாங்க. எவரி வீட்டுக்கு போய் அந்த அழுகிறவங்க, வாத்தியம் வாசிக்கிறவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிவிட்டு இவர்கள் மட்டும் உள்ளே போய் அவர் தகப்பனையும் தாயையும் தம்மோடு அழைத்து வந்த அந்த சீடர்களை மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு போய் அவர் செய்கின்ற ஒரு காரியம் 41வது வசனம், பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகூமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அங்கே போய் பெரிய ஜபமெல்லாம் பண்ணி அப்படியெல்லாம் ஒன்றுமே செய்யலை. ஒரு சின்ன வார்த்தை, என்னது? தலித்தாகூமி. அப்படி என்றால் சிறு பெண்ணே எழுந்திரு. இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார். மரித்து போன அந்த பெண் உடனே எழுந்தாள் என்று சொல்லி பார்க்கின்றோம். இது ஒரு சம்பவம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த ஒரு சம்பவம். அடுத்தது லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 11-15 வரையிலும் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், நாயின் என்ற பட்டணத்திற்கு ஆண்டவர் செல்கின்றார். அப்படியாக சென்ற பொழுது திரளான ஜனங்களும் அவரோட போயினார்கள். அப்போ அந்த ஊருக்கு சமீபமாய் வரும் பொழுது அங்கே பார்க்கிற மரித்து போன ஒருவனை அடக்கம் செய்யும்படியாக சிலர் அதுவனை ஒரு பாடையில் வைத்து எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். அவனுடைய தாய் ஒரு விதவை. அவளுக்கு இருந்த இந்த ஒரே பையன், இப்போ அவனும் மரித்து போய்விட்டான். அவளும் அழுது கொண்டு அவர்கள் பின்னே வருவதை இயேசு பார்க்கின்றார். பார்த்தவுடன் அவர் என்ன செய்கிறார்? அங்கே போய் வேதம் சொல்லுகின்றது, கர்த்தர் அவளை பார்த்து 13வது வசனம், அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இப்போ இங்கே பார்க்குறோம், அவர் விதவை என்பதை அறிந்து இருந்த ஒரு பையனும் இறந்து போயிட்டான்றதை பார்க்குறாரு. அந்த விதவை தாய் எப்படி அழுது கொண்டு வந்திருப்பாள் பாருங்கள். அப்படியாக இருக்கும்பொழுது இயேசு அதை பார்க்கிறார். அவள் கண்ணீரை பார்க்கின்றாள். அவள் ஒன்றும் இயேசுவை பார்த்து, ஐயோ என் பிள்ளைய உயிரோடு எழுப்பித்தாலாம் ஒன்றுமே கேட்கல. அவளுக்கு இருந்த ஒரு பையனும் போய்விட்டானே என்று உள்ளம் நொடுக்கப்பட்டவராய் அவள் அழுது கொண்டு வருகின்றாள். இயேசுவே தான் அங்கே போகின்றார். அந்த பாடையை சுமந்தவர்கள் நின்றார்கள். தொட்டு அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன? இங்கேயும் அவர் பெரிய ஜபம் செய்து அப்படியெல்லாம் ஒன்றும் ஒரே சின்ன வார்த்தை என்ன சொல்கின்றார்? வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகின்றேன். ஒரு வார்த்தை. உடனே அந்த வாலிபன் எழுந்தான். இது இரண்டாவதாக. அடுத்ததாக இயேசு உயிரோடு எழுப்பின ஒரு சம்பவம். முதலாவது அந்த பெண்ணையும் பார்த்து என்ன சொல்கின்றார்? தலித்தாகூமி, சிறு பெண்ணே எழுந்திரு, எழுந்துட்டா. வாலிபனே எழுந்திரு, எழுந்து விட்டார். அதே போல் யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு சம்பவம், லாசருவை உயிரோடு எழுப்பியது. அந்த யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 43வது வசனம் சொல்கிறது, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். உடனே மரித்தவன் வெளியே வந்தான். லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று. இயேசு வர்றாரு, கல்லறைக்கு அழைச்சிட்டு போக சொல்கிறாரு. அங்கே போய் பார்த்துட்டு அந்த கல்லை புரட்டுங்கள் என்று அந்த சகோதரிகளிடம் சொல்கிறார். மார்த்தாள் மரியாளிடம். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, ஐயோ 4 நாளாச்சே, நாருமே இதை போய் இப்போ கல்லை புரட்ட சொல்கிறீங்களே என்று சொல்லி அவர்கள் கேட்கின்றார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்லி, அதற்கு பிறகு அந்த ஆண்டவர் லாசருவை பார்த்து சொல்கிறார், லாசருவே வெளியே வா. அப்படி சொன்னது தான் தாமதம். லாசரு உள்ளே இருந்து வெளியே வந்தான். மரித்து அடக்கம் பண்ணி 4 நாட்கள் கழித்து மரித்தவன் உயிரோடு வந்ததற்கு ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன? லாசருவே வெளியே வா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
எதற்காக இதை சொல்லி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை நாம் இன்னும் புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கின்றோம். நாம் என்ன நினைக்கிறோம், ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே நீர் அதை சொன்னீரே, இதை சொன்னீரே, இங்கே அதை இப்படி வாய்க்கு நாம் என்ன சொல்லி அந்த அலங்காரமாக இந்த இடத்துல அப்படி சொன்னீரீர், எரேமியாவில் சொன்னீர், ஏசையாவில் சொல்லியிருக்கிறீர், இங்கே இப்படி சொல்லியிருக்கிறீர், 1 கொரிந்தியரில் இப்படி சொல்லியிருக்கிறீர், இப்படி ஏதோ ஆண்டவருக்கு தெரியாததை நம்ம தெரியப்படுத்தி கேட்குற மாதிரி அப்படி நினச்சிட்ருக்கோம். அது அல்ல பிரியமானவர்களே. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எதற்காக தெரியுமா? இப்படி சொல்ல, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர், அவர் என் கூட தான் இருக்கிறார். எப்போ கஷ்டத்தில், துன்பத்தில், கைவிடப்பட்ட நிலைமையில், ஒன்றும் இல்லை என்ற நிலைமையிலே, எல்லாம் அற்று போயிற்று என்ற நிலைமையிலே, அப்படி இருந்தாலும் இயேசு என்னோடு கூட தான் இருக்கிறார் என்று அந்த வார்த்தையை உங்களுக்குள் விசுவாசித்து உங்கள் இருதயத்திலே ஒரு சமாதானத்தை சுதந்திரித்து கொள்கின்றீர்களே, அது தான் விசுவாசம். அதற்காகத்தான் இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இப்போ இங்கே பார்க்கிற ஒவ்வொரு சின்ன வார்த்தை தான். தலித்தாகுமே, அவளைத்தான், சிறு பெண் எழுந்தாள். அடுத்தது, வாலிபனே எழுந்திரு, அவன் எழுந்தான். லாசருவே வெளியே வா, உடனே 4 நாட்கள் ஆன பிறகும் லாசரு வெளியே வந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கின்றது. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். 100க்கு அதிபதி சொல்கிறான், அவங்கெல்லாம் மற்றவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, அவன் ரொம்ப நல்லவன், எல்லோரையும் நேசிக்கிறவன், அவன் வீட்டில் அவன் மிகவும் நேசிக்கிற ஊழியக்காரன் ஒருவன் வியாதியாக இருக்கிறான், நீங்கள் சுகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த 100க்கு அதிபதி சொல்கிறாரு, ஐயா, அவர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி உடையவன் அல்ல, அவர் ஒரு வார்த்தை சொல்லட்டும், என் வேலைக்காரன் பிழைப்பான். அப்போ அந்த வார்த்தையின் வல்லமையை அவன் உணர்ந்திருந்தான் பிரியமானவர்களே. ஆகவே ஒரு வார்த்தை சொல்லும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எந்த அளவிற்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம், எவ்வளவு படித்திருக்கின்றோம், எத்தனை தடவை பைபிளை வாசித்திருக்கின்றோம், அது முக்கியம் அல்ல. உங்களுக்கு என்று வரும்பொழுது எத்தனை தடவை இந்த வார்த்தைகளை நீங்கள் அப்பியாசப்படுத்தி இருக்கின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அதை இந்த அப்ளை பண்ணுவது என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த இடத்திலே நீங்கள் பிரயோகித்திருக்கின்றீர்கள். அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சங்கீதம் 107:20 சொல்கின்ற, அவர் தமது வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். யாரோ ஒருவர் மிகவும் சிக்காக இருக்கின்றார், மரணப்படுக்கையில் இருக்கின்றார், கொடிய வியாதியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார். நாம் நேரே போய் தொட்டு ஜெபிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. செய்ய வேண்டும், வசதிகள் வாய்ப்புகள் இருக்கும் என்றால். இல்லை என்று சொன்னால் இருக்கின்ற இடத்திலேயே ஜெபித்து, கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களுக்காக மட்டுமல்ல, எங்களுடைய நோய்களையும் நீர் சுமந்து தீர்த்து விட்டீரே, இந்த நோயை அவர் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, உம்முடைய தழும்புகளால் சுகமானார் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை அனுப்பி அவரை சுகமாக்கும் ஆண்டவரே. எத்தனை பேர் நம்ம அதை செய்கிறோம்? எத்தனை பேருக்கு அதில் விசுவாசம் இருக்கின்றது? காரணம், நாம் இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையின் மீது நாம் இன்னும் போதிய அளவிற்கு நம்பிக்கை வைக்கவில்லை. நமக்கே அது இன்னும் சரியாக தெரியவில்லை. அதை தெரிந்து கொள்கின்ற காலகட்டம்தான் இது பிரியமானவர்களே. அது லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் அதை தான் சொல்கிறது. அவர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியுடையவன் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லும், வேலைக்காரன் பிழைப்பான். பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்கிறோம், யாரிடம் போவோம் இறைவா? வேறு யார்கிட்ட நாங்கள் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் தானே இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு தடவையும் நமக்கு தேவைகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, கர்த்தர்கிட்ட அதே சொல்லுங்கள், ஆண்டவரே, யாரிடத்துலப்பா நாங்கள் போவோம்? இந்த பிரச்சனைக்கு யார்கிட்ட நாங்கள் போய் முடிவு கேட்போம்? இதற்கு ஏற்ற ஆலோசனை யார்கிட்ட போய் கேட்போம்? நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று நீங்கள் தானேப்பா சொல்லியிருக்கீங்க. ஆலோசனையை தாங்க, கேளுங்க, கர்த்தர் ஆலோசனையை கொடுப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வமே, இதோ இப்படியாக இந்த கடன் பிரச்சனையில் நான் மூழ்கி கொண்டிருக்கின்றேனே, இதிலே நான் அப்படியே அமிழ்ந்து போக நீ விடுவீரா? விடவே மாட்டீர்.
நீர் விட மாட்டீர், என்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லீர். கைப்பிடித்த தெய்வம் நீர் ஒரு நாளும் என்னை விட்டு விலக மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர். நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் அற்புதமாய் வழி நடத்துவார். ஒரு சின்ன சின்ன வார்த்தைக்கே இறந்தவர்களையே உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரிடத்தில் கிளைம் பண்ணும் பொழுது அதை அவர் நமக்கு செய்யாமல் இருப்பது எப்படி பிரியமானவர்களே? எப்படி? வேதத்தில் பார்க்கிறோம் அல்லவா, தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்தவர், அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி என்று பார்க்கின்றோமே. ஆக அவருடைய வார்த்தை, அந்த வல்லமை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் கால தாமதம் ஆகிறது என்றாலும் சோர்ந்து போகக்கூடாது. அதற்கு காரணம் என்ன? அதை விட பெரிய அற்புதம், அவருடைய நாமம் அதிக பேருக்கு மகிமை அடையும்படியாக அதற்காகத்தான் கால தாமதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் ஆரம்பத்திலே பார்த்தோம்னா இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க, நீர் அதிகமாக நேசிக்கின்ற அந்த லாசரு வியாதிப்பட்டிருக்கின்றான். இயேசு அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அதற்கு பிறகு சொல்கிறார்கள், லாசரு மரித்து போனான். அப்பொழுதும் அவர் உடனடியாக போகவில்லை. 3 நாட்கள் கழித்து 4வது நாள் தான் அங்கேயே போகின்றார். அப்போ எல்லோரும் நினச்சிருப்பாங்க, இவ்வளோ ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன்னு சொன்னாங்க, எப்பொழுதும் அந்த பக்கம் போனாலாம் பெத்தானியாவுக்கு போகும்போதெல்லாம் அவங்க வீட்டில் தானே தங்கியிருப்பாங்க, அவங்க இவங்களை எவ்வளோ கவனித்தாங்க, என்ன பண்ணாங்க. இத்தனைக்கும் சகோதரிகள் சொல்லி அனுப்பியிருக்காங்க, லாசரு நீர் அதிகமாக நேசிக்கிற லாசரு வியாதியாக இருக்கிறான் என்று. அப்போ நியூஸ் வந்துருச்சு. அப்போ அவங்களும் என்ன நினச்சிருப்பாங்க, இவ்வளோலாம் சொல்லியும் வரலையே. எல்லோருக்கும் ஒரு ஏமாற்றம், சில சமயம் கோபம் கூட வந்திருக்கும். மரித்து 4 நாள் ஆச்சு, அடக்கமும் பண்ணியாச்சு, வரவே இல்லை. 4 நாள் ஆயிற்று, 4வது நாள் தான். ஏன் இவ்வளவு தாமதம், கால தாமதம்? காரணம் என்ன? வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொன்னவுடன் இயேசு வந்திருந்து அவன் வியாதியிலிருந்து சுகமானான்னா அந்த குடும்பத்திற்கு மட்டும்தான் இயேசுவின் அருமை தெரிந்திருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இவ்வளவு டிலே ஆனதற்கு காரணம் ஏன் 4 நாட்கள் கழித்தென்றால், அவர்களுடைய வழக்கத்தின் பிரகாரம் அவர்களுடைய நம்பிக்கை என்ன? மரித்தாலும் 3 நாட்களுக்கு அந்த ஆத்துமா அந்த சரீரத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும். அதற்கு முன்பதாக இவர் போய் லாசருவை வெளியே வா என்று சொல்லி அவன் உயிரோடு வந்தால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஆத்மா சுற்றிட்டு இருந்தது, அவன் மயங்கி தான் இருந்திருக்கான், இவர் வரவும் அந்த ஆத்மாவும் உள்ளே போகவும் சரியாக இருந்தது. அதனால் ஆண்டவருடைய மகிமை பெருகியிருக்காது. 3 நாட்கள் கழித்து அது ஆத்மா போய் விடுமாம், அதுதான் சாந்தி பெறுவது என்று சொல்கின்றார்கள். ஆக அந்த சாந்தி அடைவதற்கு 3 நாட்கள் ஆகும். அந்த 3 நாள் ஆன பிறகு தான் 4வது நாள் என்று வரும்பொழுது அப்பொழுது தான் அவர்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். அப்போ உண்மையிலே மரித்து போய்விட்டான், ஆத்மாவும் போய்விட்டது. அப்படி இருந்தும் இப்படிப்பட்டதான நிலைமையில் இவர் உயிரோடு கொண்டு வந்தார் என்றால் எவ்வளவு பெரியவர். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அதன் பேரில் அங்கு உள்ள அத்தனை பேரும் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆக நம்முடைய ஒரு காரியத்தில் நடப்பதற்கு காலதாமதம் ஆகிறது என்று சொன்னால் அது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேலான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதற்காக கர்த்தர் இதை அனுமதிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இதுதான் பிரியமானவர்களே. ஆக இப்படிப்பட்ட சம்பவங்களிலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய கண்ணீரை பார்த்து தேவையை அறிந்து உதவி செய்கிற தேவன். இப்போ நாயின் ஒரு விதவையை குறித்து நாம் பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரத்திலெல்லாம் பார்க்கும் பொழுது அதில் இந்த நாயின் ஊர் விதவை மகன் மரித்து வந்து கொண்டிருக்கின்றான், இவன் அழுது கொண்டு வந்து கொண்டிருக்கின்றாள். யாரும் இவர்கிட்ட சொல்லலை, இல்லை அந்த விதவையும் இவர்கிட்ட கேட்கல. ஆனால் அவள் கண்ணீரை பார்த்து கர்த்தரே போய் கண்ணீரை துடைக்கின்றாள். மரித்து போன மகனை உயிரோடு எழுப்பி கொண்டு வருகின்றார். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை பார்த்தோம்னா இவர் தான் பாடைக்கிட்ட போகிறாரு. அது சுமந்தவர்கள் நின்றார்கள். இவர் தொட்டு வாலிபனை எழுந்திரு என்றார், எழுந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாருக்கு என்ன தேவை, எப்பொழுது அவசியம் என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறார். அந்த நேரத்தில் கரெக்டாக அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் செய்த அந்த காரியம்தான் யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற முதல் வசனத்தெல்லாம் பார்த்தோம்னா, இவ்வளோ தூரம் ஆண்டவர் தரிசனமாகி உயிரோடு இருப்பதை சொல்லி சமாதானம் என்று சொல்லி எல்லாம் சொல்லிட்டு தான் போனார். ஆனாலும் 21
2வது வசனம், சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவியின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது பேதுரு சொல்கிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன்னு. உடனே எல்லோரும் போயிடுறாங்க. இவ்வளோலாம் சொல்லி தன்னையெல்லாம் வெளிப்படுத்தி எல்லா விவரமும் சொன்ன பிறகும் இவங்க தாங்காரியத்தை பார்க்க போகிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையிலும் இயேசு அவர்களை விடவில்லை. யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் சொல்கின்றது, விடியற் காலமான போது இயேசு தரையிலே நின்றார். அவரை இயேசு என்ற சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். ஆனால் அவங்கள பார்த்து கேட்குறாரு, புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டான ஒன்றுமே இல்லைன்றாங்க. எப்படி இருக்கும்? தேவனுடைய சித்தம் வேறு, தேவனுடைய திட்டம் வேறு. ஆனால் இவங்க சுய சித்தத்தின் பிரகாரம், சுய திட்டத்தின் பிரகாரம், சுய விருப்பத்தின் பிரகாரம் போனாங்க. அங்கே ஒன்றுமே கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வலையை வலது பக்கமாக போடுங்கள் என்று சொல்லி. அப்பொழுது திரளான மீன்கள் கிடைத்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, தேவையை அறிந்து சரியான நேரத்திலே வந்து உதவி செய்பவர் தான் நம்முடைய ஆண்டவர். சீஷர்கள் வெறும் கையோடு அனுப்ப அவருக்கு விருப்பம் இல்லை. சோர்ந்து போவார்கள், துவண்டு போவார்கள். அவர்களுக்கு இப்பொழுது தேவை அவர்களுக்கு மீன். ஆனால் அவங்களுக்கு எந்த பாதையில் போவது, எப்படி செய்வது என்று தெரியவில்லை. அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார், வலது பக்கமாக வலையை போடுங்கள் என்று சொல்லி. மிகுதியானது. ஆக யாருக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதை அறிந்து என் தேவனாகிய கர்த்தர் பிரியமானவர்களை உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். நாயின் விதவைக்கு உதவி செய்த ஆண்டவர், இதோ இந்த சீடர்களுக்கு உதவி செய்த ஆண்டவர் தானாக வந்து நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு எப்பொழுது தேவையோ, எது முக்கியமோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஆகவே பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், அவர் மேல் விசுவாசமாக இருப்போம். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் கூட எங்களை உம்முடைய கரத்திலேயே அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உடையது சுவாமி. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே என்று பக்தன் பாடினது போல தகப்பனே, இதோ நாங்கள் உம்மை பார்த்து கேட்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும் சுவாமி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகள் மீதும், அவர்கள் குடும்பத்தின் மீதும் இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா இருளின் ஆதிக்கங்களும் விலகி போகட்டும் ஐயா. ஒவ்வொருவருடைய தேவையும் அறிந்து ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் நீர் எங்களோடு கூடத்தான் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் எங்களுடைய மனக்கண்களை நீர் திறந்து கொடும் சுவாமி. எங்கள் மனக்கண்களை திறந்து கொடும். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளின் கதவுகளும் தகப்பனே உமக்கு திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். தகப்பனே, நாங்கள் எங்கள் கதவுகளை திறக்கும் பொழுது நீர் உள்ளே வந்து எங்களோடு கூட போஜனம் பண்ணும் பொழுது எங்கள் வீட்டிலே நிறைவான ஆசீர்வாதம் தங்கும். உம்முடைய சமாதானம் இருக்கும். உலகம் தரக்கூடாத சந்தோஷம் இருக்கும் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான உன்னதமான ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இதோ இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது, காலதாமதமானாலும் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக வருகிறது என்று சொல்லி பிள்ளைகள் அதை கண்டு கொள்ள, தேவையை அறிந்து உதவுகிற தேவன் கூடவே இருக்கிறார். ஆகவே நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று சொல்லி தைரியமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை நம் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்தும். God bless you.